போதுமான இடம் கொடுக்கலன்னா நீங்க ஏன் நடத்துறீங்க? அந்த இடம் எங்களுக்கு பத்தாதுன்னா நீங்க நடத்த மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? அதுக்கு உயர்நீதிமன்றத்தை போய் நீங்க அணுகி உரிய இடத்தை வாங்கி நீங்க நடத்த வேண்டியதானே? தள்ளி போட வேண்டியதானே? 4 நாள் ஒரு வாரம் தள்ளி போட வேண்டியதானே? தமிழக வெற்றிக் கழகம் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதிலளித்துள்ளார். எதிரி பாஜக தான் என்று அறிவித்த நிலையில் விஜயோடு வலிந்து உறவாட இவர்கள் முயற்சிக்க மாட்டார்கள். அவர் வெளிப்படையாக எங்களின் அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறார். நீங்கள் பேசுகிற கொள்கையில் அவருக்கு உடன்பாடு இல்லை. உங்களை எதிரி என்று அவர் பிரகடனப்படுத்தி இருக்கிறார். பிறகு எந்த அடிப்படையில், எந்த முகத்தை வைத்துக் கொண்டு அவருக்கு நீங்கள் ஆதரவு தருகிறீர்கள்? என்ன நடக்குது? அந்த கட்சிக்கு எதிராக என்ன நடக்குது? மக்கள் பேசுறாங்க, யாரும் அவங்க மேல குற்றம் சொல்லல. கருத்து சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. ஆனா அவங்க இதை திரித்து பேச பார்க்கிறார்கள். அதாவது ஸ்டாம்பீட் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு என்ன பொருள்? நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார்கள் அப்படின்னு தான் அதுக்கு பொருள். அடுத்த நாளே எல்லா ஆங்கில ஏடுகளிலும் ஸ்டாம்பீடுன்னு தான் வந்துச்சு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இப்படி போடுங்கன்னு சொல்லலை. அவங்க எப்படி போட்டாங்க? அதை நெரிசல் சாவு என்பது வேறு யாராவது வெளிப்புறத்திலிருந்து ஏற்படுத்த முடியுமா? அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களே ஒரே இடத்திலே கூடுதலாக திரண்டு மணிக்கணக்கில் காத்திருந்ததன் விளைவாக ஏற்பட்ட ஒரு சாவு அது. அதை திட்டமிட்டு ஒரு கொலை நடந்ததைப் போல வெளிப்புற சக்திகள் அதில் ஏதோ தூண்டுதல் செய்து வன்முறை நடந்து அதனால் பலியானார்கள் என்பதைப் போல திரித்து பேசுகிற முயற்சியை பாஜக ஏன் மேற்கொள்கிறது? அப்படி நீங்க சொல்ற மாதிரி அந்த குற்றச்சாட்டை பிரேமலதா விஜயகாந்த் வச்சிருக்காங்க. அந்த கூட்ட நெரிசல்ல ரவுடிகள்லாம் இருந்தாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை கிருஷ்ணகிரியில பேசக்குள்ள வச்சிருக்காங்க. அவங்களும் ஒரு அரசியல் கட்சி தலைவர், அவங்களும் வச்சிருக்காங்க. அதே போல தாவேகா சார்பில் இருந்து என்ன சொல்றாங்க, எங்களுக்கு போதுமான இடம் கொடுக்கல, நாங்க கேட்ட இடத்தை அவங்க கொடுக்கல அப்படின்னு. போதுமான இடம் கொடுக்கலன்னா நீங்க ஏன் நடத்துறீங்க? அந்த இடம் எங்களுக்கு பத்தாதுன்னா நீங்க நடத்த மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? அதுக்கு உயர்நீதிமன்றத்தை போய் நீங்க அணுகி உரிய இடத்தை வாங்கி நீங்க நடத்த வேண்டியதானே? தள்ளி போட வேண்டியதானே? 4 நாள் ஒரு வாரம் தள்ளி போட வேண்டியதானே? உங்களுக்கு தெரியலையா எவ்வளவு பேர் அங்கே ஆட்கள் திரள போறாங்கன்னு? அந்த இடத்துல உங்க ஆட்களுக்கு இடம் போதாதுன்னு சொன்னா நீங்க தானே முடிவு பண்ணணும். போலீஸ் கட்டாயப்படுத்தினாங்களா? கையெழுத்து வாங்கினாங்களா? ஒப்பந்தம் போட்டாங்களா? நாங்கள் இந்த இடத்துல கொடுக்குறோம், இதில் தான் நீங்கள் நடத்தி ஆகணும், 1,00,000 பேர் வந்தாலும் அங்கே தான் நின்னாகணும் அப்படின்னு காவல்துறை ஏதாவது கட்டாயப்படுத்தினாங்களா? உங்களுக்கு தெரியும்லங்க, ஏற்கனவே மதுரையில் மாநாடு நடத்திருக்கீங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.